Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு another unboxing and review ப்ளூடூத் கீபோர்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு யூஸ்வலாக நம்ம ரெகுலர் டே டு டே ஒர்க்கில் நம்ம பர்சனல் ஒர்க்காக இருக்கட்டும், நம்ம அஃபிஷியல் ஒர்க்காக இருக்கட்டும், நம்மளுக்கு சில டைம் எக்ஸ்டர்னல் கீபோர்டு தேவைப்படும். நம்ம மானிட்டர் வச்சுருப்போம், ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்டு இருந்தால் நல்லாயிருக்கும். லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் கீபோர்டு தேவைப்படும். ஸோ நான் ஆல்ரெடி லாஜிடெக் கீபோர்டு ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ வர ப்ளூடூத் கீபோர்ட்ஸ், வயர்லெஸ் கீபோர்ட்ஸில் நீங்கள் மல்டிபிள் டிவைசஸ், அட்லீஸ்ட் 3 டிவைசஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வருது. என்கிட்ட இருக்கிற லாஜிடெக் கீபோர்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு இன்னொரு எக்ஸ்டர்னல் கீபோர்டு ஒன்று தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் லாஜிடெக் கீபோர்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் கீபோர்டு என்னோடய பர்சனல் டிவைசஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கீபோர்டு தேவைப்பட்டது. அதுதான் நான் இந்த கீபோர்டு வாங்கினேன். ஸோ ஆல்ரெடி நான் அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது இந்த கீபோர்ட் நான் இது வரைக்கும் இந்த கலரில் கீபோர்ட் வாங்கினதில்லை. ஸோ அது வெரி ப்ரெட்டி கலர், சூப்பரான ஒரு கலர், ரொம்ப ஸ்டர்டியாக ஃபீல் ஆகுது கையில் இந்த கீபோர்ட். ஸோ இந்த கீபோர்டு ஃப்ளிப்கார்ட்டோட ஸ்மார்ட் பை K931T ப்ளூடூத் வயர்லெஸ் மல்டி டிவைஸ் கீபோர்டு இது. ஸோ இது ஆன்லைனில் நான் நிறையா சர்ச் பண்ணும்போது இது ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன். ஸோ இது இதோட ப்ரைஸும் ரொம்ப ரீசனபுளாக இருந்தது கம்பேர்ட் டு அதர் லாஜிடெக் கீபோர்ட்ஸ். அதனால தான் இந்த கீபோர்டு நான் வாங்கினேன். ஸோ இந்த வைப்ரண்ட்டான கீபோர்டை நான் ஐ ஹவ் பாட் இட் ஃபார் 1349. ஆனால் இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா 3000 போட்டிருக்கு. பட் வித் 55% ஆஃப் ஐ பாட் இட் ஃபார் 1349. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு மல்டி டிவைஸ் கீபோர்ட். இதில் நீங்கள் 3 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதில் டேப்லெட் ஹோல்டரும் இருக்குது. ஸோ இது என்னோடய ஜஸ்ட் பர்சனல் லேப்டாப் செட்டப் ப்ளஸ் ஐ ஹாவ் தி ஜிப்ரானிக் மவுஸ். ஸோ இந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஆன் ஆஃப் பட்டன் 2 4G. இது டைரெக்டாக USB மூலயமா உங்கள் பர்சனல் லேப்டாப் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் Bluetooth 1 அண்ட் Bluetooth 2 வெர்ஷன் 3.0 வெர்ஷன் 5.0. இது ஜஸ்ட் ஐ எம் ஷோயிங் ஹவு இட் இஸ். இது நார்மல் தான். யூஸ்வலாக நீங்கள் கீபோர்டை ஆன் பண்ணிவிட்டு இந்த யூஎஸ்பி ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக கனெக்ட் ஆகிரும். இது கேட்கும், அது டைரெக்டாக கனெக்ட் ஆகிரும். ஸோ இப்போ ஐம் ஜஸ்ட் டைப்பிங் ஆஃப்டர் கனெக்டிங் டு மை லேப்டாப். நான் சும்மா டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஹாய், வெல்கம், ஐ எம் டெஸ்டிங் த நியூ கீபோர்ட் கீபோர்ட் Flipkart Smart by Wireless Keyboard. ஸோ இது நல்லா ஃபீல் ஆகுது. கீஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி நல்லாயிருக்கு. இந்த கீபோர்டு கொஞ்சம் பிட் ஹெவியர் சைட். பட் அது நல்லா இந்த மொபைல் இந்த டேப்லெட்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இருக்குது, மேலே இருக்க இந்த கேப்பில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. கீபோர்ட் ஸ்டர்டியாக இருக்கிறதுனால. So I'm just typing. The typing experience is very good and it's very smooth. So இப்போ நான் என்னோட iPad கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டேன். ஏற்கனவே நான் லாஜிடெக் கீபோர்டு வச்சுருக்கிறதுனால அது இங்கே காட்டிகிட்ருக்கு. ஓகே, ஸோ யூ ஆர் கெட்டிங் ப்ளூடூத் 3 and 5. ஸோ நான் 5ல் கனெக்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி லெட் மீ கோ டு த நோட்ஸ் அண்ட் டைப் சம்திங். Hi, welcome to Flipkart. I am Wasim. Thanks for watching. I am testing the new Flipkart Smart by Wireless Keyboard. This works like a charm. So
ஸோ இது கிரேட் பில்ட் குவாலிட்டி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ ஒர்க் வெல் வித் விண்டோஸ் 2.4 GHz அண்ட் ஆண்ட்ராய்ட் டேப் ப்ளூடூத். அதேமாதிரி இட் இஸ் 1 Bluetooth 3.0, 1 Bluetooth 5.0 இருக்குது. ஸோ இந்த ஸ்விட்சிங் பிட்வீன் த டிவைசஸ் வந்து வெரி ஆர் ஈஸி, ரொம்ப இட் இஸ் வெரி ஸ்மூத். நீங்கள் அந்த 3 ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த F10, F11, F12 அந்த 3 பட்டன் ஒரு பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் போதும், ஈஸியாக கனெக்ட் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் இன்னொரு ஐபேடில் வந்து ஐம் ஜஸ்ட் கனெக்டிங் இட். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க என்னோடய iPad 4ல். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி, ரொம்ப எஃபோர்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்லேயே வந்து அந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடுது. இது பேர் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பேர் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் வெரி ஈஸி ஸ்விட்சிங் பிட்வீன் த டிவைசஸ். ஸோ இங்கே நான் என்னோடய மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஐம் ஜஸ்ட் டைப்பிங். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அந்த ட்ராவல், அந்த ஃபீல் அண்ட் ட்ராவல் ஆஃப் த கீஸ் pretty tactile and satisfying. அது ரொம்ப சைலண்ட் கீ ஸ்ட்ரோக்ஸ். இது ஜஸ்ட் இந்த கீயை மாற்றி நீங்கள் F1, F2 அந்த 2.4G மாற்றிட்டிங்கன்னா மல்டிபிள் டிவைசஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ இதில் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூ ஹேவ் 3 devices யூ கேன் கனெக்ட். அதே மாதிரி வந்து இந்த கீஸோட ட்ராவல் இட் இஸ் வெரி ஸ்மூத். இந்த கலர் ஆஃப் த கீபோர்டு வந்து ரொம்ப ஆசம். லைக் இதில் ஒரு இன்டகிரேட்டட் யூ ஹாவ் டேப் ஹோல்டர் ஆல்சோ, ரைட்? இதில் ஒரு இன்டகிரேட் டேப் ஹோல்டர் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டு வந்து இட் இஸ் நாட் அ பிக் சைஸ். இது வந்து உங்கள் டேபிளில் வந்து டூ மச் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணது. ஒரு ஸ்மால் கீபோர்ட் தான், ஸ்மால் ஸ்பேஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி இந்த ஷார்ட்கட் கீஸ் நான் சொன்ன மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் டிவைசஸ்ஸு. ப்ரைஸும் வந்து கம்பேரபிள். ஸோ ஈஸி கம்பேர் டு அதர் லாஜிடெக் அதர் கீபோர்ட்ஸ். கம்மியான ப்ரைஸ் தான். ஸோ இவங்க ஆல்ரெடி பேட்ரிஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இது இனிஷியல் யூசேஜ் தான். நான் இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நல்லா தான் இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதாவது கைக்கு ரொம்ப ஃபிங்கர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாத மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது கீபோர்ட். இதோட ஸ்டடி, இதோட லைஃப் எப்படி வரும் அப்படின்றது வந்து கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இதோட அந்த ரிவ்யூ வந்து என்னால் கொடுக்க முடியும். பட் இப்போதைக்கு இது வந்து எதுக்குமே குறைச்சல் இல்லை, நல்ல கீபோர்ட் தான். கான்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் என்னென்ன, இது ஆப்வியஸ்லி இந்த ப்ளூடூத் வயர்லெஸ் கீபோர்ட்ஸ் இதில் வந்து நோ நம்பர் பேட், ரைட்? நீங்கள் வந்து நம்பர் பேட் தனியாக இருக்காது. அதனால் நீங்கள் இப்போ ஒரு அக்கௌண்ட்டு உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து இது வாங்கி யூஸ் பண்ண முடியாது. நம்பர் பேட்னு தனியாக கிடையாது, மேலே தான் நம்பர்ஸ் இருக்கும். அது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதே மாதிரி இந்த ஃபோன் ஹோல்டர், இந்த கேப் கொடுத்துருக்காங்களே, இது வந்து கொஞ்சம் ஸ்மால் கேப். அதனால் வந்து உங்கள் ஐபேடு வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெவியரான ஐபேடோ இல்லை ஹெவியரான டேப்லெட்ஸ் ஆர் நீங்கள் இந்த பேடு அந்த டேப்லெட்ஸை வந்து கவரோடு அதில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா வைக்க முடியாது. ஸோ இன்க்ளைன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அவங்க டிசைனே வந்து கொஞ்சம் இன்க்ளைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்குது இந்த கீபோர்ட். அதனால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா இது கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. அந்த கீபோர்டோட டிசைனே வந்து இன்க்ளைண்டாக தான் இருக்குது. ஸோ ஃபைனல் வேர்டிக், ஸோ கோ ஃபார் இட். நீங்கள் வந்து கொஞ்சம் மணி சேவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது நீங்கள் வாங்கலாம். பிக் தம்ஸ் அப் ஃபார் திஸ். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் இன்னும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பில்ட் குவாலிட்டியில் வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இது டெஃபினெட்லி ஒர்த் பையிங் இட். நான் இது ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் மை ஜென்யூன் ரிவ்யூ. பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினெட்லி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஈவன் கமெண்ட்ஸ் கூட போடுங்க. நான் வந்து ஒரு புது யூடியூபர் தான். யாருமே கமெண்ட்ஸ் போட மாட்டேங்கிறீங்க. கமெண்ட்ஸ் போடுங்க, அப்போ தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராகவும் இருக்கும், இல்லை சில சஜஷன்ஸும் கிடைக்கலாம் எனக்கு. ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் மீட் இன் another video. Thanks.